ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சிக்கன் நகெட்ஸ்க்கு என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் வந்து ஒரு 1/2 kg எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ்க்காக பிரெட் ஸ்லைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, ஒரிகானோ, அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நம்ம பீஸா வாங்கும்போது வாங்கினது. நெக்ஸ்ட்டு 2 முட்டை, அப்புறம் இதில் வந்து சில்லி பவுடர், கொஞ்சமாக சால்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரெட் க்ரம்ஸ்க்காக நம்ம சைட்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டோம். நம்ம ஃப்ரெஷ் ப்ரெட்டை யூஸ் பண்ணி இதுக்கு ஆல்மோஸ்ட் 1/2 kgக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்ட் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது 10 ஸ்லைஸ் போட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு இன்னும் மேபி எக்ஸஸாக யூஸ் ஆகலாம். போன் இருக்கான்னு நல்லா செக் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா நூல் மாதிரி வர அளவுக்கு த்ரெட்டாக வரணும். ரொம்ப மையாட்டம் பேஸ்ட் மாதிரி அரைக்க வேணாம். ஸோ இதை கிரைண்ட் பண்ணிட்டு வரலாம். கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி அரைச்சிட்டு வர பேலன்ஸில் இருக்க சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. அப்போ தான் கிரைண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம வச்சுருக்க எல்லா சிக்கனையும் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது எத்தனை ஸ்லைஸு? இது ஒரு 7-8 ப்ரெட் இருக்கும். ஒரு 8 ஸ்லைஸ் ப்ரெட்டை வந்து நம்ம மறுபடியும் கிரைண்ட் பண்ணிக்கணும். க்ரம்ஸ் தனியாக, இது ப்ரெட்டு கம்ப்ளீட் ப்ரெட்டை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட் 8 ஸ்லைஸ் ப்ரெட் தனியாக கிரைண்ட் பண்ணோம்ல, அது இதையும் நம்ம இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதே ஜாரில் பச்சை மிளகா காட்டிட்டேன் இருக்குது. பச்சை மிளகாவும் பிரெட் க்ரம்ஸ் இல்லை, அந்த 8 ஸ்லைஸ் ப்ரெட்டில் கொஞ்சம் ப்ரெட்டு மீதி இருந்துச்சு, அதையும் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி பவுடர், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும். பாருங்கள், கிரைண்ட் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குல்ல கலரு. இதே நம்ம ஆட் பண்ணிடலாம். இது நம்ம க்ரீன் சில்லி ஆட் பண்ணணும்னு அந்த கலர் ரைட்டா? ரெட்டு. ஓ, சில்லி பவுடர் நான் மறந்துட்டேன். என்னடா இந்த கலரில் இருக்கேன்னு. எல்லாமே கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கிரைண்டிங் கிடையாதுல்ல, இனி இஞ்சி பூண்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். தேவையான உப்பு, டேஸ்ட்க்கு ஏற்றால சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூனு, பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மாட்டேங்குது பாத்திரம். ஸோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரம் சைஸ் ஸ்மாலாக எடுத்துட்டாங்க, அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம். இதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிசையணுமா? நல்லா லைட்டாக. ஓகே, லைட்டாக எல்லாமே கலர் அளவுக்கு பிசையணும், ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் சால்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோ பார்த்தீங்கன்னா காரம் அண்ட் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கிறதுக்காக இது ஆரிகானோ இப்போ போட்டுக்கலாம். ஸோ பாப்பா சாப்பிட்றதால நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து அப்புறமா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அவளுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பாக்கெட் இருக்கு. ஸோ இந்த கிச்சனில் செய்கிற ஜிலேபி கொண்ட தூசி இருக்கு. மண்டை வேறு காட்டுறேன். என் மம்மி தான் இப்போ நகெட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறாங்க. அதை கொண்டையை காட்டி பாதுஷா கொண்டை. இங்கே ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்? எக்கு ஒரு பவுலில் எக்கு உடச்சி ஊற்றிக்கோங்க. 2 ஆமாம் 2 தான் உடச்சி ஊற்றிக்கோங்கன்னு தானே சொன்னேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுமா? கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அழகாக இருக்குது எல்லோ ஸ்பூன். மேகி. ஆமாம், மேகி. இப்போ நகெட்ஸ்க்கு நம்ம ஷேப் கொடுக்கறதுக்கு நம்மளோட கட்டிங் டேபிளில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைடு பிரெட் க்ரம்ஸ். என்னடா ஒரே நிமிஷம் இரு. அப்புறம் இங்கே வந்து வைஃபை ஆனில் தான் இருக்குது. இங்கே வந்து எக்கு பீட் பண்ணது ஒரு குட்டி பால் எடுத்துக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு, அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். கை வச்சு தான் ஷேப் பண்ணுமா? நம்ம சப்பாத்தி கட்ட வச்சும் செய்யலாம். வரேன். பட் இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாமா. இது மராட்டிக்காரங்க பாக்கரியில் அப்படி தான் கையில் செய்வாங்க, சப்பாத்தி டைப்பு. ஸோ நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு லைட்டாக ரோல் பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ தின்னாக பண்ணுறீங்களா? திக்காக வேணுமா? கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அதோட திக்னஸ். நம்ம சப்பாத்தி விட்டுல, அதனால எப்படி வந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம்.
பருத்துக்கு இருக்குதா? இந்த திக்னஸ் போதும். உங்களுக்கு வேணா இன்னும் திக்னஸாக பண்ணிங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்கும். ஸோ இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? நெக்ஸ்ட்டு கத்தியில் எண்ணெய். கத்தியில் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ளே வாங்கலாம். வாரேன், புதுசு, கை கூசுது. புது நைஃப் நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுங்கள். ஷேப் என்ன ஷேப் கொடுக்குறோம்? ஸ்கொயராக சதுரமாகவே கொஞ்சம் செய்வேன். கொஞ்சம் ஸ்கொயராக தான் செய்கிறாங்க. நீங்கள் ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம், ஓவல் ஷேப் கொடுத்துக்கலாம். ஓவல் செய்வேன். ஓவல் இல்லை, ஓவல் ரவுண்டு தான் வரும். ஆக்டகன் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி ரவுண்டும் இல்லாமல் ஓவலும் இல்லாமல். அதுக்கப்புறம் அன்இவனாக இருக்கிறதெல்லாம் நம்ம சாம்பிள் எடுத்துக்கலாம். இல்லையே, சாம்பிள் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துக்கலாம் ஸ்கொயர் ஷேப். கடலை மிட்டாய் வெட்டுற மாதிரி வெட்டிட்டு இருக்கீங்க. ஒரு பிளேட் எடுத்து நெக்ஸ்ட்டு இதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் வைக்கணுமா? ஓகே. செப்பரேட்டாக பக்கத்தில் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. கட் பண்ணதை பார்த்து மெதுவாக செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பீஸாக இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்த பிறகு கட்டு. ஓகே, பெரிய வீடியோ ஆயிரும்ல. இந்த மாதிரி செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேட்ச் கொஞ்சம் திக்காக போடலாம். இது திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சேம் மெத்தட், ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க போர்ட்லேயும். அதுக்கப்புறம் அந்த சிக்கன் பால் மேலே ஒரு பெரிய பால் எடுக்கிறோம்ல, அதில் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். சப்பாத்தி கட்டையை வச்சு மறுபடியும் திரட்டிக்கலாம். ஆமாம், கத்தி சூப்பராக இருக்கு. கொஞ்சம் திக்காக இருக்கா? கொஞ்சம் கனமாக போட்டுக்கலாம் அந்த பேட்டரை. போதும். எப்படினாலும் நம்ம சைட்ஸு கட் பண்ண தானே போகிறோம், நடுவில் மாதிரி. சேம் அதே மெத்தடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஆயிலும் ஹீட் பண்ணிக்கோங்க, மீடியம் ஹீட்டு. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? எக்கு என்ன காஞ்சிருச்சா? காஞ்சிருக்காது. ஓகே. இதில் தட்டி வச்சு கூட ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸை தட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். ஹீட் போதுமா? போதும். கொஞ்சம் செக் பண்ணிக்கலாமா? என்ன போட்டு பார்க்கலாம்? என் கையை விட்டுது. என்ன போட்டு ஒரு சின்ன புசுறு போடுவோம். கட்டு. இன்னும் கொஞ்சம் காயணுமா? ஹீட்டு இன்னும் கொஞ்சம் பாக்கி. போதும், இந்த ஹீட்டு கரெக்டாக இருக்கும். இதை ரெடி இது பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு எக்கு கோட்டிங் கொடுத்துக்கணும். ஒரு டைம் ஒன்றும் போட மாட்டிங்களா? ஒவ்வொரு பீஸை எக் கோட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக பிரெட் க்ரம்ஸில் அப்படியே போட்டுடணுமா? போட்டு மேலே அப்படியே கொஞ்சம் பவுட்ரு தப்பி வச்சுருங்க. கை மட்டும் தான் தெரியும். நெக்ஸ்ட் ஒரு பீஸு, 2 கை ஒன்றா போட்டோம்னா இந்த முட்டை ப்ரெட் வந்து இதாயிரும். ஆமாம். ஸோ இது ஆக்சுவலி செய்யும்போது 2 பேரும் நாங்கள் சேர்ந்து தான் செய்வோம். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். மம்மி எக் கோட் பண்ணால் பிரெட் க்ரம்ஸில் நான் தான் டிப் பண்ணி எடுப்பேன். இதை எடுத்து வச்சுட்டு இதில் போடலாமே. அந்த பிளேட்டில் வச்சுக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண நகெட் பீஸஸை இது ஒரு 10 பீஸு போட்டு எடுத்து ஒரு 10 பீஸை பேட்சாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றா போட்டுட்டு இருந்தோம்னா டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நாங்களும் கொஞ்சம் கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கோட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பேட்சில் ஃப்ரை பண்ணுறது மீடியம் ஃப்ளேம் தானே? ஆமாம். ஃப்ளேமை எப்போவுமே மீடியமாக லோ வச்சுக்கலாமா? லோ டு மீடியமில் வைங்க. ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது, அதுக்கு தான். ஏன்னா அவுட்டர் வந்து பிரெட் க்ரம்ஸுங்கிறதால ஈஸியாக ப்ரௌன் ஆயிரும். ஸோ லோ டு மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன் ஊதுறீங்க? போக வாவ், கலர் அழகாக இருக்குது. மெதுவாக மாற்றி போடணும். ரொம்ப ஸ்லோவாக மாற்றி போடுங்க. திருப்பி போடுங்க. ஒயிட் உப்பு ப்ரெட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ப்ரௌன் ஆகாது. ஸோ இப்போ இது டக்குன்னு ப்ரௌன் ஆயிடுச்சுங்கிறீங்களா? இது brown வந்து நான் வீட் பிரெட் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் பிரெட்னா கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரௌன் ஆகும். இது இமீடியட்டாக ப்ரௌன் ஆயிடுச்சுன்னு எங்கள் மம்மியோட அசம்ஷன்.
சிக்கன் உங்களுக்கு தெரியும் ரொம்ப கம்மி ஹீட்லேயே சீக்கிரமாக வெந்துடும். ஸோ நம்ம ஹார்ட்லி அந்த ப்ரௌன் ஆகுற மாதிரி 2 to 3 minutes தான். அவ்வளோதான். சிம்லே வச்சுக்கோங்க. சிம்மில் லோ டு மீடியமில் வைங்க. ஸோ ஃப்ரை பண்ணியாச்சு. செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்க. அவ்வளோதான். இதை ஃப்ரை பண்ணி இருக்கிற எல்லா நகேட்ஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். என்ன கொஞ்சம் ஆயில் மட்டும்தான் உங்களுக்கு அப்படி யூஸ் பண்ண முடியுமா? வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம் தானே? யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதில் பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாகவே மிங்கல் ஆனதெல்லாம் நீங்கள் ஒன் டைம் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், வடிகட்டிட்டு அந்த பிரெட் க்ரம்ஸ் அதில் மிக்ஸ் ஆனதெல்லாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணால் தான் நல்லது. ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் ஹீட் ஆக வச்சுக்கோங்க ஆயிலை. ஸ்மெல் சூப்பராக இருக்குல்ல அந்த ஃப்ரை ஆகும்போது நகேட்ஸோடது. இதோட ப்ரைஸிங் கண்டிப்பாக நான் சொல்லணும். இதே இது நம்ம மாலில் அங்கெல்லாம் போய் சாப்பிட்டோன்னா 5 pieces மட்டும் அரௌண்ட் 120 வரும். எனக்கு தெரிஞ்ச அப்ராக்ஸாக 120 தான் வரும். ஸோ இதே அது ஜஸ்ட் 5 piece தான், இமேஜின் பண்ணுங்கள். இதே இது நம்ம சிக்கன் 1 kg ஒரு 200 ஆச்சா, 2 பிரெட் பேக்கெட்ஸ் 30 rupees. அப்புறம் வேறு என்ன 2 எக்கு, அதெல்லாம் சேர்த்து எவ்வளோ? 2 பிரெட் 30 rupees-ஆ? 2 பேக்கெட், ஒரு பேக்கெட்டு 30 rupees. யார் சொன்னா? ஆமாம், 2 பேக்கெட்டு ஒரு பயிர் ஒரு 15. அவனுக்கு நீ வாங்கலன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எங்கள் மம்மி சொல்கிற மாதிரியே வச்சுக்கலாம். நான்லாம் ரெடி பண்ணுற இடத்துல போய் பேக்கரியில் வாங்குறதுல அந்த ரேட்டில் தான் வரும். ஸோ 30, 30, 16 வச்சுக்கலாம். அது போக எக்கு ஒரு 200 எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ 220 வச்சுக்கலாமா? 220. என்ன ஆயில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது தானே. ஸோ 220க்கு தாராளமாக நகெட் செஞ்சு சாப்பிடலாம். எவ்வளோ வருதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். 5 piece 110 பக்கம் இருக்கிறதுக்கும் செகண்ட் பேட்சும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இது மாதிரி மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. ஸோ மீதி உள்ளது எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டு வரோம். ஃப்ரெண்ட்ஸ் நகேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செய்ய செய்ய ஒரு 10-15 காலி ஆயிடுச்சு. அது போக நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பேனம் ஒரு கடாய் நிறைச்சி வந்திருக்கு. ஸோ நீங்களும் அந்த ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா. பிச்சு காட்டுங்க. செம கிறிஸ்பியாக இருக்குது. கொஞ்சம் பொறு, அது வேறு நான் வீடியோ எடுக்காமல் இருக்க முடியுமா? இங்கே உள்ள வாங்க. செம்ம சூப்பர்பா. சுடுது வாயில். வாயில் பாரு, சாப்பிட்டு பார்க்குறேன். ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.